ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு பொடியை காலை, மதியம், இரவு இந்த 3 நேரமும் நாம் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை ஸ்பூன் மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் போதுங்க. உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. அவ்வளவு அற்புதம் நிறைந்தது. இது எளிமையாக கிடைக்கக்கூடியது தான். எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் இந்த பொடியை செய்துக்கலாம். அப்படி எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலைங்க அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த பொடி கிடைக்கும். இவ்வளவு அற்புதம் நிறைந்த பொடி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது சர்க்கரைக்குன்னு உண்டான ஒரு கீரைங்க. அதுதாங்க காசினி கீரை. இந்த காசினி கீரையை வாங்கி நீங்கள் சுத்தமாக அலசி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அப்படி என்னால் அதை சுத்தப்படுத்தி என்னால் அதை பவுட்ரு பண்ணுற அளவுக்கு எனக்கு உடல்நிலை முடியலைங்க அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் காசினி கீரை பொடின்னு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை ஸ்பூன் பவுட்ரு மட்டும் போட்டு நல்லா சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிக்கலாம். இல்லையா அப்படியே வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடலாம். அரை மணி நேரம் கழிச்சு இப்படி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.